வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைக்கின் இன்வெர்டர் ஏசி இன்டோர் பிசிபி போர்டு ரிப்பேர் தான். இது என்ன கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்குன்னா, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஆன் பண்ணாலே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. பிளிங்கிங் எரரு. நீங்கள் பாருங்கள், ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்கிறதான் கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக சென்சாரு மோட்ரு எல்லாமே செக் பண்ணிட்டாங்களாம், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனாலும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நானும் போர்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். போர்டு எல்லாமே நல்லா இருக்குது. காயில் சென்சாரும் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு சென்சார் காயில் சென்சார் வச்சுருக்காங்கள்ல, அதுவும் நல்லாயிருக்கு. டைக்கினில் ஒரு இது இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போய் வீடியோவை பார்க்கலாம். டைக்கினில் எப்போவும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்டு இருக்கும். அந்த டிஸ்பிளே போர்டு எப்போவுமே டஸ்ட் ஆகும் பயங்கரமாக. நீங்கள் பாருங்கள் எப்படி டஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். எப்போ போனீங்கனாலும் இந்த டிஸ்பிளே போர்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுவாங்க. இந்த டஸ்ட்னாலேயே தான் இந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டைக்கினில் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக எல்லா ஏசிலையும் பார்த்திங்கன்னா இன்டோரில் 2 சென்சார் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் சென்சார் அண்டு காயில் டெம்பரேச்சர் சென்சார் 2 இருக்கும். டைக்கினில் காயில் டெம்பரேச்சர் சென்சார் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ரூம் டெம்பரேச்சர் சென்சார் எங்கே இருக்குன்னே தெரியாது நிறையா பேருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டுக்கு பின்னாடி, இந்த டிஸ்பிளே போர்டுக்கு பின்னாடி சின்னோண்டாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரூம் டெம்பரேச்சர் சென்சார். இது மைக்ரோ லெவலில் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சென்சார் எரர் ஆகிடுச்சுனாலும் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த பிளிங்கிங் வருது. இப்போ இந்த சென்சார் வாங்க எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நார்மல் சென்சார் எப்பவும் செக் பண்ணுற மாதிரி தான் இதுவும் செக் பண்ணணும். ஓம்ஸில் வச்சுக்கோங்க. ஓம்ஸில் வச்சுட்டு செக் மீட்டரை ஃபஸ்ட்டு 0 எரர் பார்த்துக்குங்க. 0 எரர் செக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சென்சாரை இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சென்சாரில் மேலே ஒரு லீடு, கீழே ஒரு லீடு இருக்கும். பாருங்கள், 138 ஓம்ஸ் தான் காட்டுது. 136 ஓம்ஸ் தான் காட்டுது. வெறும் ஓம்ஸ் தான் காட்டுது. ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா 10K சென்சார் போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த லைனில் செக் பண்ணாலும் அதே தான் காட்டுது. ஏன்னா சில டைம் பார்த்திங்கன்னா இதில் சர்க்கியூட் அந்த மண் பட்டு அந்த சர்க்கியூட் கட் ஆகிடும். அதனால கூட இந்த எரர் வரும். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டை நல்லா செக் பண்ணிக்கோங்க. சென்சார் எரரா சர்க்கியூட் எரரான்னு. சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகுதா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. பாருங்கள், சர்க்கியூட்லாம் செக் பண்ணி பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக சென்சார் தான் இதில் போயிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த 2 இது ஃபஸ்ட்டு அந்த 2 பின்னு தான் சென்சாருக்குள்ளே பின்னு. பாருங்கள், 132 ஓம்ஸ் காட்டுது. அதே தான் இங்கே சென்சார்லேயும் அதே தான் காட்டுது. அதனால் உங்களுக்கு இங்கேருந்து போகிற அந்த கிலோ ஓம்ஸ் கரெக்டாக இருக்கிறதுனால சர்க்கியூட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கட்டெலாம் ஆகலை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், 113 ஓம்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக சென்சார் போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது இன்னொரு போர்டு. இதுதான் நம்ம கழட்டினது. இது நல்லா இருக்குது. இது இப்போ காட்டுறோம் பாருங்கள். 2ம் டைக்கின் தான். ஆனால் இதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்பிளேவோட பின்னு மாறும். 9 பின்ஸு 10 பின்ஸு அப்படின்னு மாறும். அந்த பின்னு மாறுறப்ப நீங்கள் மாற்றி போட முடியாது. சேம் பின்னாக இருந்தால் நீங்கள் அதே டிஸ்பிளேவை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த சென்சாரை மட்டும் நீங்கள் எடுத்து போடலாம். பட் ஆனால் இந்த சென்சாரும் என்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. 10K சென்சார், நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 10K சென்சாரை கட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி போட்டிங்கனாலும் பக்காவாக ஒர்க் ஆகும். ஆல்ரெடி நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த மாதிரி காட்டியிருப்பேன் உங்களுக்கு போட்டு கூட. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி போடுறதுன்னு. நார்மல் 10K சென்சார் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த போர்டை போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ பிளிங்கிங்கே இல்லை பாருங்கள், நார்மலாக இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் பிளிங்கிங் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இதில் பிளிங்கிங் வரணும். நான் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எரர் வருதா என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணுறேன், திருப்பி ஆன் பண்ணிட்டேன். ஆனில் இருக்குது.
எதுக்கு நான் செக் பண்ணுறேன்னா எரர் வருதா என்னென்னு கிளியராக டிஸ்பிளேக்கு எரர் வருதா என்னென்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபேன் மோட்டர் நான் கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன். ஃபேன் மோட்டர் எரர் கண்டிப்பாக வரும் இதில். இந்த எரர் வர்றப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எப்போ இந்த மாதிரி டைக்கின் மாடல் மட்டும் சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்பிளேவை ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. எப்போவுமே டிஸ்பிளேவை கழட்டி ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏர் உள்ளே இன்டேக் ஆகிற மாதிரி தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல டஸ்ட்டு நிறைய ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் அதை க்ளீன் பண்ணாமல் போடாமல் விட்டு தான் சர்வீஸில் க்ளீன் பண்ணாமல் விட்டு தான் வந்து அந்த இடம் வந்து அப்படி ஆகிடும். டிஸ்பிளேவை நீங்கள் க்ளீன் பண்ணி அப்பப்போ போட்டிங்கன்னா அதில் எரர் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதில் டஸ்ட்டு சேர்ந்து அது மாய்ச்சராகி தான் இந்த மாதிரி ஆகிடுறது. பாருங்கள் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபேன் மோட்டர் ஃபீட்பேக் இல்லாமல் இப்போ எரர் வரணும். பாருங்கள் எரர் வந்துடுச்சு. ஏன்னா ஃபேன் மோட்டரோட ஃபீட்பேக் இல்லை, அதனால எரர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இன்னும் அடுத்து ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றின வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.